அப்படியே அவருடைய சீசர் புறப்பட்டு நகரத்தில் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். அவர்கள் அப்படியே புறப்பட்டு போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை அதுதான், சொன்னபடியே. எத்தனை பேர் இந்த பகல் வேளையில இந்த செய்தியை கேட்கறதுக்கு முன்னாடியே நம்பிக்கையோடு சொல்ல போறீங்க, எனக்கு சொன்னபடியே என் கண்கள் காணும்? ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, எனக்கு சொன்னபடியே என் கண்கள் காணும். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, சொன்னபடியே. இந்த இந்த பகுதி தான் இன்னைக்கு செய்தி. இதுல ஒரு 3 முக்கியமான காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக நம் தேவன் அவருடைய வார்த்தையும் அவருடைய செயல்களையும் அது எல்லா வாரமும் சொன்னாலும் அது மிகையாகாது. அதை நம் தேவனை குறித்த அறிவு, ஆமென், அது நமக்குள்ள எப்பொழுதுமே ஊட்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இந்த வேத பகுதிக்குள்ளே வரலாம். நம் தேவனை குறித்து ஒரு வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள். 105வது சங்கீதத்தில் 8 முதல் நீங்க பார்த்தீங்கன்னா, 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும். இந்த வேர்ட் பை வேர்ட் நீங்க கவனிக்கணும். ஆபிரகாமோட அவர் பண்ணின உடன்படிக்கையும், சொல்லுங்க, வாக்கையும் உடன்படிக்கையும், அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணை, சொல்லுங்க, வாக்கு, உடன்படிக்கை, ஆணை. இதுல ஒன்றுமே யார் தவற மாட்டா தெரியுமா? சத்தமா சொல்லுங்க, கர்த்தர். இது 3யுமே யார் தவறுவா தெரியுமா? நம்ம. மனுஷன். நீங்க அப்படியே சேராபீன்கள். ஆமென். யார் தவறுவா தெரியுமா? நம்ம. இப்படி அப்பதான் நம்ம உள்ள வந்துட்டோம்னு அர்த்தம். ஆமென். அப்ப ஒரு தேவ பிள்ளைக்கு தேவன் செய்வேன் ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு பின்னாடி 3 காரியங்கள் இருக்கிறது. என்னெல்லாம் இருக்கு? சூப்பர். வாக்கு, உடன்படிக்கை, ஆணை. ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்த வார்த்தை, அது சபையிலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தையா இருக்கலாம். நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தையா இருக்கலாம். இன்னும் அதுவும் இல்லாம இப்படி ஒரு அட்டையில கூட உங்கள்கிட்ட இதுல என்னதான் இருக்கு? வார்த்தை. ஆண்டவர் இதுலயும் பேசுவார். அதனாலதான் நான் வச்சிருக்கிறேன் இதுக்குள்ள. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கிட்ட ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணும்னு நினைச்சிட்டாருன்னு வைங்களேன், எப்படி வேணாலும் கன்வே பண்ணுவார். இது அவருடைய விசேஷம். எருசலேம் பட்டணத்துக்கு பேதுருவை கொண்டு பேசினார், பேதுருவுக்கு சேவலை கொண்டு பேசினார். ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் காலத்துக்கு முன்னே கறி வைக்காதீங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எப்படி கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாரோ பேசிடுவார். நினிவே பட்டணத்துக்கு யாரை கொண்டு பேசினார்? யோனாவை கொண்டு பேசினார். யோனாவுக்கு ஒரு பூச்சியை வச்சு பேசினார், ஒரு புழுவை வச்சு பேசினார். ஆமென். இதெல்லாம் பார்க்கும்போதுதான் ஆண்டவர் புழுவையே யூஸ் பண்றீங்க, தீர்க்கதரிசி மனமாற, அப்ப நம்மளை யூஸ் பண்ணுவார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கு நான் எப்படி பார்க்கணும் தெரியுமா? இது அப்படி சீல் பண்ணப்பட்டிருக்கிறது. என்ன 3 சொன்னேன்? வாக்கு, உடன்படிக்கை, ஆணை. இதை அவர் அடிக்கடி நினைப்பார் என்றல்ல, என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அதனாலதான் நம்ம பாடுவோம், உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர், உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகா. தாவீதுக்கு நான் பொய் சொல்லே,
என் தாவீதுக்கு நான் என்று சொல்லி ஆமே மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவர். We love you Jesus. ஆமென். ஹalleluya. அவர் 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கு அப்படியே வரணும். நீங்க வாக்கு ஆபிரகாமோட அவர் பண்ணின உடன்படிக்கை. அப்ப ஏற்கனவே அவர் என்ன வச்சிட்டார் தெரியுமா? வார்த்தை. வார்த்தை தான் எல்லாவற்றையும் என்ன செய்யும்? உருவாக்கும். அவர் வாக்கு வச்சிட்டார். அது எங்க வந்து உடன்படிக்கை பண்றார் தெரியுமா? ஆபிரகாமோடு இட்ட உடன்படிக்கை. அடுத்து அது யாருக்கு பிராமிஸ் பண்றார் தெரியுமா? ஈசாக்குக்கு ஆணையிட்டு அத வந்து யாக்கோபுக்கு எப்படி கொடுக்கிறார் தெரியுமா? பிரமாணமா கொடுக்கிறார். அதுதான் யாக்கோபுக்கு கையில என்ன கிடைக்குது தெரியுமா? பிரமாணம் கிடைக்குது, வேதம் கிடைக்குது. அப்படி என்றா இந்த பிரமாணம் யார் கையில கொடுக்கப்பட்டதோ அவர்கள் மிகவும் பாக்கியவான்கள். பக்கத்துல 2 பேர் கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்ம பாக்கியவான், நம்ம பாக்கியவான். அதன் அர்த்தம் என்ன? ஆமென். பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி இப்ப அப்படி பாஸ் ஆகி வருது. அப்படி பாஸ் ஆகி ஒவ்வொருத்தருக்கு இந்த ஒலிம்பிக்லாம் இனாகரேஷன் டே பாத்தீங்கன்னா அந்த ஒலிம்பிக் தீபத்தை ஒருத்தர் ஃபர்ஸ்ட் கொண்டு வருவார். அப்படியே கொண்டு வந்து இன்னொருத்தர் கையில கொடுப்பாங்க. அவங்க அப்படியே கொண்டு வந்து இன்னொருத்தர் கையில கொடுப்பாங்க. ஆண்டவருடைய அந்த பூர்வ காலம் முதல் உறுதியான அவருடைய திட்டம், அவருடைய தீர்மானம் அப்படியே டிராவல் ஆகி அப்படியே உறுதிப்படுத்திட்டு அடுத்த வசனம் எப்படி இருக்கும் தெரியுமா? உங்கள் சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க இருந்து வராரு? அதுக்கு முன்னாடி இருந்தே வராரு. 1000 தலைமுறைக்குன்னு அவர் திட்டம் வச்சுட்டு அப்படியே யார ஃபர்ஸ்ட் பிடிக்கிறார் தெரியுமா? ஆபிரகாம பிடிக்கிறார். அடுத்து யார பிடிக்கிறார் தெரியுமா? ஈசாக்க பிடிக்கிறார். அடுத்து யார பிடிக்கிறார் தெரியுமா? இஸ்ரவேல பிடிக்கிறார். அவளை நான் பிடிச்சு முடிஞ்ச ஆண்டவரே இல்ல, அடுத்து என்ன பிடிக்கிறார்? ஆமென். ஆபிரகாமை பிடித்த கரம், ஈசாக்கை பிடித்த கரம், யாக்கோபை பிடித்த கரம் என்னை பிடித்திருக்கிறது என்று சொல்றவங்க உங்கள். இந்த வேர்ட் அடுத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். உங்கள் உங்கள் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் இருக்கிறாங்க? நம்ம எல்லாரும் தான். சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு என் ஒருவனுக்காக என் கர்த்தர் வைத்த திட்டம். ஹல்லேலூயா. நீங்க சென்னைக்கு பஸ் புக் பண்றீங்கன்னு வைங்களேன், பஸ் ஸ்டாண்டு போறீங்க. அன்னைக்கு வேற எந்த டிக்கெட்டும் புக் ஆகல. நீங்க ஒரு ஆள் மட்டும் தான் 1000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் புக் பண்றீங்க. நான் சொல்றேன் 1000 ரூபாய்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 1000 ரூபாய் கொண்டு போனா பஸ்ஸை ஒருக்கா ஏறி பார்த்துட்டு இறங்கி போயிரு அப்படிம்பா. ஆமா, ஏன்னா இப்போ ஃப்ளைட் டிக்கெட்டை விட இந்த சீசன் டைம் எல்லாம் பஸ் டிக்கெட் ரொம்ப ஜாஸ்தி. நேர போறீங்க, 1000 ரூபாய் கொடுத்துட்டு போறீங்க, யாரும் இல்லை. நேர போய் வண்டி எடுக்க இல்லையா இப்படி கேட்க முடியுமா? சார் வண்டி பிரேக் டவுன் அப்படிமா. ஆமா, ஒரு ஆளுக்காக எனக்கு ஒண்ணு தர்றதுக்கு அவர் 1000 தலைமுறைக்கு திட்டம். அதுவும் யாரெல்லாம் பாஸ் ஆகி வருது தெரியுமா? ஆமென். அதனாலதான் ஆமென் ஃபாதர் அழகா அதை பாடியிருக்கிறாங்க. கலாத்தியர் 3. தண்டிக்கப்பட்டா நாம் மன்னிப்படைய நீதிமானாக்கிடவே, நொறுக்கப்பட்டா நாம் மீட்படைய நித்தி சாபமானார் நம் சாபம் நீங்க மீட்டாரே சாபத்தினின்று ஆபிரகாமின்
ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் சிலுவையினார். கைகளை உயர்த்தி நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி பலிகள். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். அப்போ நீங்க இந்த வேர்டை வந்து ஏன் இப்படி சொல்றேன்னா, ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாக எத்தனை பேரை யூஸ் பண்ணியிருக்கிறான்னு பார்க்கணும். நமக்கு பைபிள் இருந்து ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டதுன்னா அதுக்குன்னு ஒரு பர்சனை யூஸ் பண்ணியிருப்பாரு பார்த்தீங்களா? ஏதோ ஒரு வாக்குத்தத்தம் சொல்லுங்களேன். என் பலதையை பிடித்துக் கொண்டு நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த வார்த்தையால பலப்பட்டவங்களை கை தூக்க சொன்னா எல்லாரும் தூக்கும். ஆமே. ஆனா இதுக்கு ஒருத்தனை யூஸ் பண்ணியிருக்கிறான். ஹல்லேலூயா. ஆமென். அதனால ஓசியால நினைக்கிற ஒரு வேர்டு. ஆமென். ஒரு சாட்டர்டே நைட் அந்த வேர்டு நம்ம மெடிடேட் பண்ணோம். 12வது அதிகாரம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எடுத்தா சொல்றேன் இல்ல 4வது வசனத்தை பாருங்கள், வாசிங்க. அவன் தூதனானவரோடே. இந்த அவன் யாரு தெரியுமா? யாக்கோபு. ரைட். அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான். இந்த வேர்டை எல்லாரும் கவனிக்கணும். இந்த பைபிளை அப்படி நெஞ்சோடு சேர்த்து வைக்கிறதுக்கு பேசிட்டு இருக்கிறேன். அதனாலதான் சொன்னேன். அதாவது ஆண்டவரை குறித்த தூதன் ஆனவரோட போராடி. இந்த இடத்துல 2 பேர் தான் இருக்கிறாங்க. 2 பேர் தான் இருக்கிறாங்க. யாரெல்லாம்? தூதன் ஆனவர்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமே. அவரும் யாரா இருக்கிறா? 2 பேர் தான். அடுத்து அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். கெஞ்சினது யாரு? போராடினது யாரு? யாக்கோபு. அடுத்து பெத்தேலிலே. இந்த பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்தில் நம்மோட பேசினார். நல்ல கரங்களை தட்டி எத்தனை பேருக்கு விளங்குது? இப்ப யாக்கோபு இருந்திருந்தா, ஓஹோ நான் இருந்து அழணும், நான் இருந்து போராடணும், உனக்கு வாக்கு தத்தமா கேட்டா நம்ம சொல்லணும், யாக்கோபே நீ அழுது நீ போராடினதால் நான் பெறல. கெத்செமனே தோட்டத்தில் அவர் அழுதார், சிலுவையிலே அவர் போராடினார், நான் பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கைக்கு, இந்த வார்த்தைக்கு பின்னாக ஆமென் வாக்கு ஆணை இருக்கிறது, உடன்படிக்கை இருக்கிறது. பொய் சொல்ல அவர் மனிதர் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எனவேதான் ஆண்டவர் வார்த்தையை தந்தா அது சந்தோஷமா, அப்பா சொல்லிட்டார்ல அது சொல்லுங்க, அவங்க மனைவிட்ட போய் சொல்லுங்க, அவங்க புருஷன்ட்ட போய் சொல்லுங்க, உங்க பிள்ளைங்கள்ட்ட போய் சொல்லுங்க. ஆமே. சிலர்கிட்ட சொன்னா அடி விழும், வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நல்லா பேசும்போது சொல்லணும். நல்லா அவருக்கு கோபத்தை ஏற்றிட்டு கர்த்தர் உரைக்கிறார், ஒரே உததான். ஆமே. நல்ல கோபத்தை ஏற்றிட்டு, நீலாம் மனுஷன், உங்களால தான் அவ்வளோ பிரச்சனை, எங்க கர்த்தர் உரைக்கிறதாவது நான் உதைக்கிறதாவது ஓடிப்போ. இந்த நல்லா பேசிட்டு இருக்கும்போது, ஆமே நல்லா பேசி இருக்கும்போது சொல்லுங்க, இப்படி நான் இங்கே போனேன், ஆண்டவர் இப்படி பேசி இருக்கிறாங்க, நான் ஜெபம் பண்ண போது இப்படி ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க. ஆமே. நம்ம அதை சொல்லவே மாட்டோம். நம்ம உங்க அம்மா என்னை பத்தி என்ன சொன்னாங்க தெரியுமா? அது தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுல்ல. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம வாயில இடையில இதையும் போட்டுருவோம். ஆமா, இல்லை நீங்க சொல்லுங்க, ஏன்னா நீங்க நம்பணும். இதுக்கு பின்னாக இந்த வேர்டு இருக்கு பாருங்க. இந்த வேர்டு கொடுக்கும் போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்கன்னு பாருங்க. 12 பாருங்க, 105:12. அக்காலத்திலே அவர்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? கொஞ்ச தொகைக்குட்பட்ட சொற்பம். சொல்லுங்க, கொஞ்சம், சொற்பம், பரதேசி. ஆமே. ஹல்லேலூயா. ஆமே. வேர்டு கிடைக்கும் போது எப்படி? கொஞ்சம், அடுத்து சொற்பம், அடுத்து பரதேசி. ஆமே. ஆனா வேர்டு கிடைச்சதுக்கு அப்புறம் 24 அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஆமென்.
ஹalleluya. ஆண்டவரே, இந்த கொஞ்சம், இந்த சொற்பம், இவனுக்கு நீர் கொடுத்த வார்த்தைக்கு பின்னாக எவ்வளவு, இந்த வார்த்தை எப்படி டிராவல் ஆகி வருது பாத்தீங்களா? எப்படி டிராவல் ஆகி வந்து பாருங்க இந்த வசனம். அதனாலதான் கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேல் மேல் இறங்கிற்று. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சொல்லும் போது இஸ்ரவேல் ஒன்றுமில்லை, அவர் சொன்னதினால் இன்னைக்கு எல்லாத்திலையும் இஸ்ரவேல் இல்லாமல் இல்லை. ஒரு கன்னியாகுமரி மாவட்டம் மாதிரி ஒரு சின்ன நாடு, நமக்கு மாவட்டம் அது அவ்வளவுதான். ஆனா இஸ்ரவேல் பிரதமருக்கு சளின்னா இங்க நியூஸ். என்ன வேர்டு, சத்துருக்களை பார்க்கிலும், அதாவது இந்த உலகத்துல ரொம்ப அடிக்கப்பட்ட சத்துருக்கள் அதிகம் இருக்கிற நாடு யாதுன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரவேல் தான். அழிக்க முடியல. அழிக்கணும்னு ஒரு ஹிட்லர்னு ஒருத்தன் எழும்பினான். இப்ப அந்த ஊர்ல அந்த பேரே சொல்றதே பிடிக்காதான். அழிக்க நினைச்சவங்க எல்லாம் அழிஞ்சு போனாங்க. ஏன்னா வேறு இருக்குல்ல, வேறு அங்க இருக்கு. ஆமே. கொடுக்கும் போது ஒண்ணுமே இல்லை. நீங்க நான் சொற்பமா இருக்கிறேன், நான் ஒண்ணும் இல்லாம இருக்கிறேன், நான் ஒரு பரதேசி போல இருக்கிறேன், எனக்குன்னு எதுவும் இல்லை. ஒண்ணு இல்லாம இருக்கும்போது நம்ம ரொம்ப பாடுவோம் இந்த பாட்டை. ஒவ்வொன்னா வர வர எனக்கென்று கேஸ் ஆஃப் பண்ணியா, ஆமே, வர 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 ஒண்ணும் இல்லையா, வேறு ஒரு கொஞ்சம் வர ஆரம்பிச்சா என் வீட்டில் ஆகாரம் கூரைவில்லையே. ஆமே, ஹல்லேலூயா. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. அதாவது நம்ம வாழ்ந்திருக்கணும்னு விரும்புற கர்த்தர். ஆமே, ஹல்லேலூயா. அதே நேரத்தில் புரிந்து கொள்ளணும், என் வாழ்க்கையில நான் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மைக்கு பின்னாக ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. தங்களுக்கு சொன்னபடி கண்டார்கள். நீங்க அந்த மத்தேயு 14 இப்பொழுது வாருங்கள். தேவன் நம்ம எவ்வளவு ஆச்சரியமாய் நடத்துகிறார். இங்கே ஒரு 3 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அதனுடைய 12 முதல் 16 வரை உள்ள வசனங்களை நான் வேகமாய் வாசிக்கிறேன். வாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், ஏன்னா டைம் இல்லை. ஆஸ் யூஷுவல் 3ன்னு சொல்லிட்டேன். இங்கே சீஷர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர்கள் கேட்கிறான். அவர் தம்முடைய சீஷர் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்திற்கு போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான், அவன் பின்னே போங்கள். அவன் எந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்டார் என்று சொல்லுங்கள். அடுத்த வசனத்தை கவனிங்க. அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான் அப்படிங்கிறார். அடுத்த வசனத்துல, அப்படியே அவருடைய சீஷர் புறப்பட்டு நகரத்திற்கு போய், அப்படியேனா எப்படியே, அவர் சொன்னபடி போனார்கள், அவர் சொன்னபடி கண்டார்கள். ஆமென். கர்த்தர் சொன்னபடி போனார்கள். அடுத்து நமக்கு இந்த 2வது வார்த்தை தான், சொன்னபடி சொன்னபடி சொன்னபடி. இப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சொன்னபடி என் கண்கள் காணும். இப்ப எல்லாரும் சொல்லுங்க, அவர் சொன்னபடி நான் போனா. எப்படி மழை ஓயும் போது சில டிராப் விழும் பாருங்க, அப்படி எப்படி சவுண்ட் போச்சா? இதுதான் சத்தியம். இன்னைக்குள்ள செய்தி இதுதான். அவர் சொன்னபடி நான் போனா, அவர் சொன்னபடி நான் காண்பேன். அவர் சொன்னபடி. 3 காரியங்களை இங்க சொல்ல விரும்புகிறேன். 1 அர்ப்பணிப்பு, 2 ஆலோசனை, 3 அடையாளம். அர்ப்பணிக்கிறவனுக்கு ஆலோசனை, ஆலோசனையின்படி நடக்கிறவனுக்கு அடையாளம். ஆமென்.
இந்த அடையாளம் வந்துட்டுன்னு வைங்களேன், சீக்கிரம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த குடத்தை கொண்டு வருகிறவனு பார்த்துட்டேன்னா நீ அந்த வீட்டுக்குள்ள போக போறேன்னு அர்த்தம். ஆண்டவர் எவ்வளவு சொல்றாரு பாருங்க. இந்த அர்ப்பணிப்பை குறித்து சொல்லும் போது, இந்த அர்ப்பணிப்பு அப்படின்னால என்ன அப்படின்னா, அவர் சொல்லுகிறது எதுவானாலும் செய்கிற ஒரு மனநிலை இருக்கு தெரியுமா? இதுதான் அர்ப்பணிப்பு. அவர் சொல்லுகிறது எதுவானாலும். இன்னைக்கு கடந்த நாள்ல ரொம்ப சிந்திக்க வைத்த ஒரு வார்த்தை. ஒரே பர்வதத்துல முச்சடியிலே கர்த்தர் எழுந்தருளுகிறார். மோசே எங்க வருகிறார். மோசே கிட்ட கர்த்தர் சொல்றார், உன் பாதரட்சியை கலட்டு அப்படின்னார். கலட்டினாரா இல்லையா? கலட்டினார். கலட்டினார் இருக்கான்னு பைபிள கேட்காதீங்க. களத்துலன்னு அடுத்து பேசியிருக்க மாட்டார். களத்துலன்னு அடுத்து பேசியிருக்க மாட்டார். ஆண்டவர் ஒன்னு சொல்லி நான் செய்யாம இருந்தேன்னா அடுத்த கான்வர்சேஷன் கண்டினியூ ஆகாது. என்னைக்குமே சில எல்லாமே பைபிள்ல இருக்கும். அவர் கலத்தினாரா, அவர் எங்க போட்டாரு அப்படின்லாம் இல்லை. அடுத்து அந்த நீங்க காயின் கர்த்தர் பேசுவார் பாருங்க, அவன் அந்த செய்யல, அந்த கான்வர்சேஷன் அங்க ஸ்டாப் ஆகுது. தேவன் என்கிட்ட நல்லா பேசிட்டே இருந்தார், இப்ப பேசல அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல நாம கட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். அதாவது என் வீட்டு வேலைக்காரன் எலியேசர் அவன் சுதந்திரவாளியா இருப்பான்னு சொல்லும் போது ஆண்டவர் சொன்னார், இல்ல உன் கற்ப பிறப்பு அப்படிங்கிறார். அதை விட்டுட்டு ஆண்டவருடைய ஆலோசனை கேட்காம மனைவியின் ஆலோசனை கேட்டு ஆகார் கிட்ட போவோம். 13 வருஷம் ஆண்டவரோட தொடர்பே இல்லை. இப்ப பாதரட்சிய கலட்டு அப்படின்னு கலைச்சார். ஓகே, கையில என்ன இருக்குன்னு கேட்டார். என்ன இருக்குன்னாரு? போடுனார். போட்டாரா இல்லையா? இப்போ இதுக்கு பேர் என்னன்னு சொல்லலாம்? அர்ப்பணிப்பு. பாதரட்சியை கழட்ட முடிந்தது, கோலையும் போட முடிந்தது. அடுத்து சொல்றாரு, உன்னை அனுப்புறேன் வான்னு சொல்லும் போது வேற யாரையாவதுங்கிறான். அதாவது இங்க மோசே சிலவற்றை செய்கிறான், ஆனா சிலவற்றை செய்ய மனம் இல்லாமல் இருக்கிறான். இது அர்ப்பணிப்பு இல்லை. நைட்டு ஃபுல்லா, நேற்று பகல் ஃபுல்லா இந்த வேர்டு தான் ஆவியானவர். அதாவது நம்ம அர்ப்பணிப்புன்னு நினைக்கிறோம் நிறைய விஷயத்தை, எல்லாத்தையும் சில காரியத்தெல்லாம் சரி நாங்கெல்லாம் எல்லாம் விட்டுட்டோம் தெரியுமா? நாங்களும் இப்ப சினிமா பார்க்கறதே இல்லை தெரியுமா? சூப்பர். நாங்களும் இப்ப ஒயிட் தான் போடுவோம் தெரியுமா? சூப்பர். நாங்க நகை கடை பக்கமே போறதில்ல. பியூட்டிஃபுல். சரிப்பா, அவங்க மேல ஒரு கசப்பு இருக்கு பாரு, அதை விட்டுரு. ஆண்டவரே நகையை மாத்திட்டேன், ஆண்டவரே அந்த பகையை மாத்திட்டேனா? அது இருக்கட்டும், அது உங்களுக்கு என்ன செய்யுது? அந்த பகையை மாத்திட்டேன்னா அதை சொல்ல முடியாது. அது வேற யாரையா பாருங்க. மோசேக்குள்ள 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு காயம் இருக்கிறது. என்ன காயம் என்றால், தன் இனத்தில் ஒருவன் துன்பப்படுகிறதுக்கு இவன் நியாயம் செய்யறான். யாருக்கு நியாயம் செய்தானோ அவனே அடுத்த நாள் கேள்வி கேட்டுட்டான். அன்னைக்கு மனசுல டிசைட் பண்ணான், மோசேயின் பக்கம் நியாயம் இருக்கிறது. ஆனால் அர்ப்பணிப்புன்னு வந்துட்டா அவர் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு ரெடி ஆகணும். ஆரோனின் கோல துளிர்விட வைத்தார்ல, எண்ணாகமும் 17. நீங்க எடுக்க வேண்டாம், வீட்டுல போய் பாருங்க. திடீர்னு ஏன் கோல துளிர் விட்டுச்சு? துளிர் விட வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் தெரியுமா? அவ்வளவு ஜனங்களும் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுக்கிறாங்க. ஆரோனுக்கு எதிராக முறுமுறுக்கிறாங்க. அதுல இந்த தாத்தான் அபிராம் அப்படின்னு கோராகின் கூட்டம். ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு, தேவ கோபம் இறங்குது. ஜனங்கள்லாம் செத்துட்டு இருக்கும்போது மோசே ஆரோன்ட்ட சொல்றா, ஆரோனே நீ உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கு நடுவில் போய் நீ தூபம் காட்டா. ஆரோனே சொல்லும் போது ஆரோன் எப்படி போனான் இருக்கு தெரியுமா? ஓடி போனான் இருக்கு. ஒரு செகண்ட் யோசிச்சிருந்தா, என்ன அவ்வளோ பேசினாங்களே சாகட்டும், அப்படி இல்லை, ஓடுனா. இத இருந்து ஆண்டவர் பார்க்கிறார். இதான் அர்ப்பணிப்பு, இதான் அழைக்கப்பட்டவனுடைய அர்ப்பணிப்பு. 1000 பேசட்டும், ஆமே எனக்கு சத்ருவா இருக்கிறவனுக்கு அவர் சாப்பாடு கொடுன்னு சொன்னா நான் கொடுக்கிறேன்னா நான் அர்ப்பணித்திருக்கிறேன்னு அர்த்தம். ஆமே
1000 பேசுறோம் ஓடுனா பாருங்க, உயிரோடு இருக்கிற மரித்தவர்களுக்கு முன்னாடி போய் இப்படி நிக்கிறான், அப்படி நிக்கிறான். அப்ப உயிரை பணையம் வச்சு தனக்கு எதிராக எழும்புறவங்களுக்காக போய் நில்லுன்னு சொன்னதும் போய் நின்னா பாருங்க. ஆண்டவர் பார்த்தார், எல்லா கோத்திரத்தின் கோலையும் வாங்க, இந்த லேவி கோத்திரத்துல ஆரோன்னு எழுது, வச்சிட்டு போ, நாளைக்கு பாரு. அது நர்த்தன முழுமையான அர்ப்பணிப்பு, உங்க வாழ்க்கையின் கோலை துளிர்விட பண்ணுவதற்கான ஆயத்தம். நம்ம ஆண்டவருக்காக நிறைய செய்யறோம். நாங்க பாருங்க, சண்டே மட்டும் எங்களுக்கு வந்தா போதா, நாங்க வெள்ளிக்கிழமையும் தியாகத்தோடு எல்லாம் ரைட்டு தான். மோசே நீ பாதரட்சியை கலட்டினது சல்யூட் மோசே, கோலை போட்டது சூப்பர் மோசே, டபுள் சல்யூட். ஆனா நீ போன்னு சொல்லும் போது அவன் காரணம் சொல்லிட்டே இருக்கிறான், ஆண்டவரே ஆண்டவரே எங்க பாருங்க, நான் பேசிட மாட்டேன், நான் உனக்கு வாயா இருக்கிறேன் மோசே. இல்ல ஆண்டவர், வேற யாரையாவது. அப்ப இதுக்கு பேர் என்னது? யோனாவே நீ யாரு? நான் முழுமையாய் ஃபுல் டைம் நான் ஊழியக்காரன், ஃபுல் டைம் ஊழியக்காரன் தான் நம்ம யோனாவே. ஆமா ஆண்டவர், நீ போ நினிவேக்கு போ. அது முடியாது ஆண்டவரே. இதுக்கு பேர் என்னது? அர்ப்பணித்தேன் 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 அர்ப்பணிக்கிறோம். ஆனா சிலவற்றை செய்கிறோம், சிலவற்றை செய்ய மாட்டேங்கிறோம். ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் அப்படின்னு ஜனங்க கேட்கிறாங்க பாருங்க. கேட்கும் போது இயேசு ஒரு உண்மை சொல்லுகிறார். லூக்கா 17வது அதிகாரம் அதனுடைய 7, 8, 9, 10 வசனங்களிலே அந்த வசனங்களை வாசிக்கிறீங்களா? உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து, அப்படி வாசிக்க கூடாது. உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தையை மேய்த்து வயலில் இருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ? நீ சாப்பிட்டு வரீங்களா? நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ? அடுத்து, நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி, நான் ஆயத்தம் பண்ணணும். நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டிக்கொண்டு நான் போஜன பானம் பண்ணும் அளவு எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்வான் அல்லவா? நல்ல கவனமா கேளுங்க. ஒரு எஜமான் வராரு. இங்க என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? ஒன்று வயல் இருக்கு, அடுத்து மந்தை இருக்கிறது. வயலு மந்தை இருக்குனாலே அந்த வீட்டுல அதுக்குன்னு எத்தனை பேர் உண்டு? நிறைய வேலைக்காரங்க உண்டு, நிறைய வேலைக்காரங்க உண்டு. அதாவது அந்த தேவனுடைய பார்வை, நிறைய வேலைக்காரங்க இருக்கும்போது உழுறதுக்குன்னு ஒரு டீம் உண்டு, மேய்க்கிறதுக்குன்னு ஒரு டீம் உண்டு, சமைக்கிறதுக்குன்னு ஒரு டீம் உண்டு, பந்தி விளம்புறதுக்குன்னு இன்னொரு டீம் உண்டு. ஆனா இங்க எஜமான் என்ன பண்றார்? ஒருத்தனை கூப்பிட்டு நீ உழுது, நீ போய் முதல்ல உழுதுட்டு வா, உழுதுட்டு வந்துட்டு மந்தையமே. இல்ல இல்ல நான் இது மட்டும் தான் செய்வேன், இது செய்ய மாட்டேன். இல்ல இல்ல ஆண்டவர், அதுக்கு ஆள் இருக்குல்ல ஆண்டவர். இல்ல, என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தங்கிட்ட எல்லாத்தையும் அவர் கொடுக்கிறார் அப்படின்னா அவருக்கு ஆள் இல்லாததுனால அல்ல, அவன் மேல அவருக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால. இது எதுக்கு சொல்றார் தெரியுமா? எங்கள் விசுவாசத்தை நீர் வர்த்திக்கப்படும். எனக்கு ஆண்டவர் காண்பித்த ஒரு வெளிச்சத்தை சொல்றேன். அதாவது என்னுடைய ஃபெய்த் எந்த அளவுக்கு நான் விசுவாசத்துல வளர்றேன் என்பது எதுல இருக்கு தெரியுமா? என்ன அவர் ரொம்ப நம்புறாருங்கிறதுல இருக்கு. ஹல்லேலூயா. இல்லைன்னா என்ன உழ சொல்லிட்டு இன்னொருத்தன்ட்ட மேய்க்க சொல்லலாம்ல, இன்னொருத்தன்ட்ட சமைக்க சொல்லலாம்ல, இன்னொருத்தன்ட்ட பத்தி சொல்லலாம்ல. இவருக்கு எல்லாத்துக்கும் நான் தான் வேணும். நீ உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலிலிருந்து வரும்போது சொல்ற, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று சொல்லணும். இல்ல, நீ எனக்கு சாப்பாடு ரெடி பண்ணு. ஆமா, எஜமானே ஆல்ரெடி சமையல் இருந்தாலும் நீ பண்ணிட்டு, நீ ப்ரிப்பேர் பண்ணு போ. நீ பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவர் அப்பதான் வேலை எல்லாம் செஞ்சுட்டு வர்றார். இந்த எஜமானுக்கு வயல்ல ஆள்லாம் இல்ல, சாப்பாடு ஆயத்தம் பண்ணி ரெடி பண்ணிட்டு என்ன டேபிள் இருக்க போய் எடுத்து தின்னும் அப்படி கிடையாது. நீ அறை கட்டி கொண்டு நான் போஜன பானம் பண்ணும் அளவு எனக்கு ஊழியம் செய்.
நான் நல்லா சமைச்சிட்டேனே. நீ நல்லா சமைச்ச, நீ சமைக்கிறத விட டேஸ்ட் எதுல தெரியுமா இருக்கு? நீ அதை எடுத்து எனக்கு வச்சு தர பாரு. என்னெல்லாம் சொல்லி விளம்ப வைக்கிறாங்க. உண்மையான அர்ப்பணிப்புங்கிறது தான். எல்லாமே என் தலையில இல்ல. சில சொல்லுவாங்க இந்த வீட்டுல எல்லாத்துக்கும் நான் தான் அப்படின்னா, நம்ம அந்த வீட்டுக்கு நம்ம இந்த முழுமையா நம்மள பாக்குறீங்க ஒரு மாதிரி. ஆமே, நல்லா புரிஞ்சு. நீ எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின்பு நீ புசித்து குடிக்கலாம் சொல்லிட்டு அடுத்த வார்த்தையில சொல்றாரு 9, தான் கட்டளை இட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபச்சாரம் செய்வானோ? அப்படி அதன் அர்த்தம் என்ன? இது கடமை. நான் செருப்ப கலத்தினது பெருசா சாட்சி சொல்றதுக்கு இல்ல, அது என்னுடைய கடமை. நம்ம கடமை எல்லாம் பெருசாக்கி வெளியே காட்டிட்டோம். பாருங்க பாருங்க, நீங்க புது போன், நாங்க எப்பவுமே பழைய போன் தான் வச்சிருக்கோம். பாத்தீங்களா? நீங்க சேர்ல சாஞ்சிருப்பீங்க, நாங்க எப்பவுமே ஃப்ரண்ட்ல தான் வந்திருப்போம். சரி, நம்ம சின்ன சின்ன காரியத்தை எல்லாத்தையும் ரொம்ப பெருசாக்கிட்டோம். இது கடமை சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை சொல்லுவாரு, அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளை இட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான. நீ இப்படி ஒரு லெவலுக்கு வந்துட்டேன்னா நீ விசுவாசத்துல வளர்ந்துட்டேன்னு கத்த சொல்ற. ஆமே. அதாவது எத்தனையோ பேர் இருந்தோம், நம்ம கிட்டயே சில காரியங்கள் திரும்ப 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 வருதுன்னா, ஆமே, நம்முடைய அர்ப்பணிப்பை டெஸ்ட் பண்றாரு அர்த்தம். ஆண்டவரே இது பண்ணிட்டு, ஆண்டவர் இதுவும் பண்ணணும் ஆண்டவரே, இதையும் செய்யணும் ஆண்டவரே. ஆமே, இது கடினமான உபதேசம். இதை கேட்க முடியாதுன்னு போனது ஜனங்களா சீஷர்களா? சீஷர்கள்னு பைபிள்ல இருக்கு. யோவான் 6:66 வாசிங்க. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல், அப்போ அது வரைக்கும் அவங்க அவரோடு கூட நடந்தார்கள். அது முதல். அர்ப்பணிச்சுட்டு அதான் சொல்றோம். நீ அர்ப்பணிச்சுட்டு, நீ அர்ப்பணிச்சதுனால உன்கிட்ட சொல்றேன். இல்லன்னு நீ ஸ்டார்டிங்ல செருப்ப களத்துன்னு சொல்லும் போதே முடியாதுன்னு போயிருக்கணும். அப்ப நீ அர்ப்பணிச்சுட்ட, கையில என்ன இருக்குன்னு கேட்டா அதெல்லாம் போட முடியாதுன்னு சொல்லி நீ போட்டுட்ட. நீ ஆண்டவர் சமூகத்துல வந்துட்ட, நீ குடிய விட்டுட்ட, நீ சில ட்ராக்ல அதெல்லாம் விட்டுட்ட, இதை விட்டுட்ட, அதை விட்டுட்ட, வந்துட்ட. இப்ப நான் சொல்றேன் இதை பண்ணு, அதெல்லாம் பண்ண முடியாது. என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, அர்ப்பணிக்கிறவனுக்கு தான் ஆலோசனை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அர்ப்பணிக்கிறவனுக்கு ஆலோசனை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அர்ப்பணிக்கிறவனுக்கு. அதனாலதான் இந்த லைன்ல ஆவியானவர் காண்பித்த வெளிச்சத்தின்படி உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அர்ப்பணிக்கிறவனுக்கு ஆலோசனை வெளிப்படும். அர்ப்பணிப்பு. ஆமென். வேண்டாத பலவீன, அதாவது ஆண்டவரே கிருபையினால இப்போ ஆண்டவரே சில காரியத்தெல்லாம் விட வச்சிருக்கிறீங்க, சில காரியத்தெல்லாம் செய்ய வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. ஆனா என்னால எல்லாமே செய்ய முடியுதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. என்னால அவர் சொன்ன எல்லாத்தையும் செய்ய முடியல அப்படின்னா என்னால என்னை முழுமையாய் அர்ப்பணிக்க முடியவில்லை. ஒரு தேவ மனிதருடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தேன். என்னை ரொம்ப சிந்திக்க வைத்த ஒரு வார்த்தை. அவருடைய சொல்றாரு, ஆமாம், நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறதுனால நான் இருக்கிறத நியாயப்படுத்தலை, சில காரியங்களில் இப்படி இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, என்னால் அது முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தேவ மனிதர் வந்து ஊழியர்களுக்கு பாடம் எடுக்கிற இடத்துல சொல்றாரு. அதை நான் கேட்டுட்டு இருந்து என்னால் விட முடியலை, நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், சீக்கிரம் விட்டுருவேன் நினைக்கிறேன் அப்படின்னாரு. அவர் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இதான் ஃபேக்ட். எல்லாம் இதை விட்டுறவங்களாம் கை தூக்குவோம், இது கை தூக்கணும் தெரியல, தூக்க சொன்னார், தூக்கலைன்னா மீட்டிங் முடிக்க மாட்டார். நமக்கு தெரியணும், நம்மளால முடியுதா? எத்தனை அடையாளங்களை காட்டினார் மோசைக்கு, எவ்வளவு அற்புதங்களை பண்ணார் அந்த முச்செடியில வச்சு. முடியல,
நம்ம என்ன நினைக்கிறோம்? அற்புதம் நடந்த முடியும். அற்புதம் நடந்து மோசைக்கு முடியல. நம்ம என்ன நினைக்கிறது? இது மட்டும் செஞ்சுட்டாருன்னு வைங்களேன், இது மட்டும் நடக்கட்டும். சில சொல்லுவாங்க ரிட்டையர்ட் ஆகட்டும், நான் தண்ணியில முங்க வேணும். எங்க? சில சொல்லுவாங்க என் பிள்ளைக்கு மட்டும் திருமணம் நடக்கட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கா? காணவே காணாது. இப்படிதான் ஃபர்ஸ்ட் சர்ச்சு 2000 ஃபர்ஸ்ட் சர்ச்சை கட்டும் போது அப்பா கூட ஒருத்தர் இருந்தார். அப்பா கூட இருந்தா சர்ச்சுக்கு வரக்கூடிய ஒரு பிலிவர். அவர் சொன்னார், பாஸ்டர் அந்த டைம் 10,000 ரூபானாலே பெரிய விஷயம். பாஸ்டர் எனக்கு ஒருத்தர் 50,000 ரூபா தரணும், அந்த 50,000 ரூபா தந்துட்டு நான் அப்படியே சர்ச்சை கொடுத்துருவேன் பாஸ்டர் அப்படின்னு. எங்கள் அப்பா ஜெபம் பண்ணி அனுப்பி விட்டாங்க. அடுத்த வாரத்துலேருந்து அவர் சர்ச்சுக்கு வரல. ஏன் வரலன்னு அந்த 50,000 ரூபா கிடச்சிட்டு. அப்போ அவருடைய மனைவி சொன்னாங்க, நீங்கள் ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல இந்த 50,000 எத்தனை வருஷம் கிடைக்காதது, இப்போ ப்ராமிஸ் பண்ணீங்க கிடைச்சதும் சர்ச்சை கொடுப்பேன்னு. ஒன்று அவர் சொன்னார், ஆனால் அது கிடைக்காதுன்னு நினச்சேன். கிடைக்கும்னு யாருக்கு தெரியும்? அவர் இப்படி ஜெபம் பண்ணி வாங்கி தந்துட்டாரு, இனி இதை கொடுக்கணுமா? கிடைக்காதுன்னு நினைச்சதுனால நான் என்ன பண்ணேன்? ப்ராமிஸ் பண்ணேன். நம்மளால முடியாத காரியங்கள் இருக்கும். முடியல. இந்த முடியலைங்கிற காரியத்தை அக்செப்ட் பண்ண முடியுதா? நம்ம நியாயப்படுத்திட்டே இருக்கிறோம்ல. மோசே நியாயப்படுத்திட்டே இருந்தான். ஆண்டவரே உங்க நாமம் என்னன்னு தெரியாது, நாமத்தை சொல்றாரு. இனி என்ன சொல்லுவேன்? ஆண்டவரே ஜனங்க நம்ப மாட்டாங்க, என்ன அடையாளம் வச்சுக்கோ, அடையாளத்தை காட்டிய. இனி என்ன சொல்லுவேன்? ஆண்டவரே எனக்கு நான் வாக்கில் வல்லவன் இல்லை, நான் உனக்கு வாயா இருக்கிறேன். இனி வேற யாரையாது அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கல்ல மோசே, முடியலன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்கல்ல. என்னால என்னை முழுமையாய் அவர் சமூகத்துல வைக்க முடியுதா? நம்ம என்ன நினைச்சிட்டோம்? ஒரு சில காரியங்களை செய்து நம்ம பெரிய தியாகம் பண்ணது போல நாம் நம்மை காண்பித்து ஜனங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கிறோமா? அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனா நமக்கு தெரியணும்ல, நம்மள கலப்பையின் மேல கைவிட்டு கையை வச்சு திரும்பி பார்க்கிறவன் எனக்கு உகந்தவன் அல்லன்னு சொல்லும் போது சீஷர்களுக்கு அது விளங்கல. ஆனா திரும்ப மீன் பிடிக்க போகும்போது உணர்த்திருக்கும்ல. ஒரு இன்சிடென்டோட என் அர்ப்பணிப்பு போச்சா? அர்ப்பணிக்கணும். எப்படி? பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதான் சொல்றாரு. உன்னை உள்ள சொல்றாரா, நீ உள்றதுக்கு ரெடியா இருக்கணும். உன்னை மேய்க்க சொல்றாரா, நீ மேய்க்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். உன்னை சமைக்க சொல்றாரா, நீ சமைக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். உன்னை விளம்ப சொல்றாரா, விளம்புறதுக்கு ரெடியா இருக்கணும். நான் சாப்பிடுறேன்டா, என் பக்கத்துல கொஞ்ச நேரம் நில்லுடா, கொஞ்ச நேரம் நிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். ஆண்டவரே சொல்லும் அடியே கேட்கிறேன் என்கிற மனநிலையில் இருக்கிறவனுக்கு தேவ சமூகத்தில் காத்திருக்கிற சில உள்ளங்களுக்கு இந்த வார்த்தை கொடுக்கும்படி கடந்த நாள்ல ஆவியானவர் ரொம்ப பாரப்படுத்தினதுனால யாருக்குன்னு தெரியல. ஒருவேளை சர்ச்சைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இருக்கலாம், ஆன்லைன்ல பாக்குறவங்களுக்கா இருக்கலாம். நான் இந்த வார்த்தையை எனக்கென்று எடுத்து பேசி கொண்டிருக்கிறேன். நம்ம பெருசா சில காரியங்களை வச்சுட்டு ரொம்ப பெருசா நம்மள இல்லை 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 முழுமையான அர்ப்பணிப்பு நல்ல தெரியுமா? இயேசு சிலுவையின் மரண பரியந்தம் எந்த இடத்துல தம்மை தாழ்த்தினாரோ அதை கடைசி வரை கண்டினியூ ஆச்சு. எந்த இடத்துல வெறுமையாக்கினாரோ அதை கடைசி வரை கண்டினியூ ஆச்சு. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி ஒரு சிம்பிளா ஒரு விண்ணப்பம் தான் வைத்தார். அழுதது வேற, ஆனா பிதாவை ஃபோர்ஸ் பண்ணல. அந்த இடத்துல மட்டும் அதான் சொல்லுவார், நான் மட்டும் வேண்டிக் கொண்டார் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை என் அப்பா தருவேன், நான் கேட்க மாட்டேன். அதனாலதான் தாவீது ஜெபிக்கிறான், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்து. அர்ப்பணிப்பு இருக்கிற இடத்துல ஆலோசனை வெளிப்படும். இந்த மோசே தன்னை முழுமையாய் கொடுக்கிறான். கர்த்தருடைய ஆலோசனை. இந்த ஆலோசனையின் மேன்மை என்ன அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, எங்க நடக்கணும் அப்படிங்கிற ஆலோசனையும் தருவார், எதுல நடக்க கூடாதுங்கிற ஆலோசனையும் தருவார். நமக்கு நன்றாய் தெரிந்த வசனம், வேகமாய் சொல்லுகிறேன். சங்கீதம் 32:8 சொல்லுங்க பார்க்கலாம். பார்க்காம, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு உண்மையில் என் கண்ணை வைத்து. அப்படியே ஏசாயா 8:11 எப்படி இருக்கும் தெரியுமா? கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி. அப்போ நடக்கவும் சொல்றாரு, இன்னொன்றுல சொல்றாரு. இது ரொம்ப முக்கியம். நான் எதுல நடக்கணும் அப்படிங்கிற ஆலோசனை எனக்கு தேவை, நான் எதுல நடக்க கூடாது. ஆமே.
ஆண்டவரே அவங்கெல்லாம் ஊழியக்காரங்க தானே, அவங்கெல்லாம் அப்படி போறாங்க. ஊழியக்காரங்களோ விசுவாசியோ வரம் பெற்றவங்களோ சீனியரோ ஜூனியரோ எனக்குன்னு நியமித்த ஒரு ட்ராக் இருக்குல்ல, அது பாதிக்கப்படும்னா நான் பின்பற்றக்கூடாது. எந்த ஊழியக்காரரோடு பகையே கிடையாது கிருபையினால. ஆனா சில ட்ராக்ல டிராவல் பண்ணக்கூடாதுன்னு ஆவியானவர் வந்து வார்ன் பண்ணுவார். இது உனக்குள்ள அழைப்பு கிடையாது, இது உனக்குடைய பாத்து கிடையாது. சரி, அப்படி வார்ன் பண்ணும்போது ஐயோ இப்படி இல்லைன்னா அவங்க நம்மளை கோச்சிப்பாங்க, இவங்க நம்மளை இது பண்ணிடுவாங்க, அப்படியெல்லாம் நம்ம யோசிச்சிட்டோம்னா நம்ம ஸ்லிப் ஆயிரும். அவங்க ஸ்லிப் ஆகுமாங்கன்னு சொல்லல, அவங்க அழைப்பு வேற, அவங்க கிருபை வேற, அவங்க காலிங்க வேற. நம்ம அழைப்பு நம்ம கிருபை செட் ஆகலைன்னா அவ்வளவுதான். பவுலுடைய அழைப்பு புறஜாதிகளுக்கான அழைப்பு. கொஞ்ச நாள் அப்போஸ்தலர் கூட இருந்தா என்ன ஆகல தெரியுமா? செட் ஆக உடனே ஆவியானவர் திருவுளம் பற்றார், நீங்க பிரித்திருங்க அப்படிங்கிறார். அதுக்காக அவங்க ரொம்ப சூப்பர் நம்ம இல்ல, அல்லது நம்ம சூப்பர் இல்ல, அந்த அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கே இல்லை. நம்ம ஸ்பிரிட்ல டிஸ்டர்பன்ஸா இருக்கு, ட்ராக் வந்து செட் ஆகல, வேண்டாம். இதுக்கு தான் அந்த ஆலோசனை தேவை. இந்த ஆலோசனை இல்லைன்னா தான் எல்லா ட்ராக்லயும் போய் நிக்க தோணும் நமக்கு. இவங்கெல்லாம் எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணாங்க, இவங்கெல்லாம் என்ன ஜெபம் தெரியுமா, இவங்கெல்லாம் எல்லா ட்ராக்லயுமே நீங்க நிக்க ரீசன் என்ன தெரியுமா? ஆலோசனை கட்டாயிட்டு. ஆலோசனை கட்டாயறதுக்கு ரீசன் என்ன? அர்ப்பணிப்பு விஷயத்துல எங்கேயோ தடை பண்ணிட்டோம். ஆண்டவர் நீங்க அதான் நான் சுவிசேஷம் 4 சும்மா 2 பேரை கூப்பிட்டு நீ போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ண சொல்ல. ஆண்டவரே நாங்க எங்க ஆயத்தம் பண்ண சித்தமா இருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் சொல்றார், குதிரையிலேருந்து கீழே தள்ளிட்டு கழுத்தை பிடிச்சிட்டு தமஸ்குக்கு போறியா போகலையா அப்படியே கேட்டார். இல்ல நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். கேட்டதும் நீ ஒண்ணு பண்ணு, தமஸ்குக்கு போ அப்படிங்கிறார். சரி, அந்த முழுமையான அர்ப்பணிப்பு இருக்கிற இடத்துல கர்த்தருடைய ஆலோசனை விளங்கும். கர்த்தருடைய ஆலோசனை ஒருத்த வாழ்க்கையில வெளிப்பட்டு கொண்டே இருக்கணும் வைங்கள, அவன் முடிவு மகிமையா தான் இருக்கும். நீர் உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி. இஸ்ரவேலர்களுக்கு தேவனுடைய ஆலோசனை டைரக்டா வெளிப்பட்டுச்சான்னு கேட்டா இல்ல, ஆனா மோசைக்கு வெளிப்பட்டது. அதனாலதான் சங்கீதம் 103:7 இருக்கும், கர்த்தர் தம்முடைய கிரியைகளை இஸ்ரவேலுக்கும் தமது வழியை மோசைக்கும் தெரிவிக்கிறார். அது வந்து புரியும்படி ஒரே லைன்ல சொல்றேன். சிவந்த சமுத்திரம், நல்ல கவனிங்க, கர்த்தருடைய ஆலோசனையை பெற்று வாழ்கிற வாழ்க்கையினுடைய மேன்மையை புரியுறதுக்கா. சிவந்த சமுத்திரம் திறந்துச்சுன்னு இஸ்ரவேலருக்கு தெரியும், ஆனா மோசைக்கு அதை திறக்க தெரியும். மாறா மதுரமாச்சின்னு இஸ்ரவேலருக்கு தெரியும். எப்படி தெரியும்? டேஸ்ட் பண்ணி பார்த்தா. மோசைக்கு அதை மதுரமாக்க தெரியும். நம்ம குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடந்தா இது நடக்குது, இப்படி வந்துச்சுன்னு தெரியணும், ஆனா அந்த அற்புதத்தை நடத்த தெரியணும். இப்படிப்பட்ட விஷயத்துல மோசேக்களா நிக்க கர்த்தர் விரும்புகிறார். தெரியணும் நமக்கு, அதான் அவருடைய ஆலோசனை. அவர் சொல்ற கோலை நீட்டியாச்சு, அடி அடி, அந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கு. ஓ ஜீசஸ், தெரியணும் நமக்கு. சிவந்த சமுத்திரம் பிளக்க தெரியணும் நமக்கு. பிளந்தா குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஒரு அற்புதம் நடந்தா தெரியும், நடத்த தெரியணும். இந்த மாறா மதுரமானா தெரியும், மதுரமாக்க தெரியணும். மோசே கிட்ட தானே சொன்னார், மோசே அண்ணா இருக்கு பாரு, பக்கத்துல ஒரு மரம் இருக்கு பாரு, அதை உடைச்சு போடு அப்படின்னு தெரியணும். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவே, உன்மேல கண் வைத்து ரிவலதடரே, உன்மேல ஓ அறிவுரை நான் கூறுவேன் உனக்கு. லாபான் வந்து கேட்கிறான் யாக்கோபிட்ட என்ன கேட்கிறான் அப்படின்னா, இவ்வளவு நாள் நீ என்கிட்ட வேலை பார்த்தலப்பா, நான் உனக்கு என்ன தரணும் அப்படி கேட்கும்போது யாக்கோ சொல்றா, இதுவரை வேலை பார்த்தது இருக்கட்டும், இனி வந்து எந்தெந்த ஆடு வந்து இந்த புள்ளி போட்டு வரை போட்டு குட்டிகள் போடுதோ அதெல்லாம் எனக்கு கொடுங்க, மீதி எல்லாம் உங்களுக்கு, இனி உள்ளதுல எனக்கு போதும், இவ்வளவு நாள் நான் வேலை பார்த்துட்டு இருக்கட்டும். அப்போ ஓகே மகனே நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு லாபர் என்ன பண்றான்னா மெதுவா கூப்பிட்டு இந்த வர போட்டது புள்ளி போட்டதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தள்ளி கொண்டு போயிடுறேன்.
கண்ணு கெட்டுக்குன்னா தூரம் வரைக்கும் எந்த வர புள்ளி இல்லாத ஆடுதான் இருக்கணும். ஆமே, இந்த வரையும் புள்ளி உள்ள ஆடுகள் சேர்ந்தாதானே குட்டி அதே மாதிரி போடும். அப்படிப்பட்ட ஆடுகள்லாம் தள்ளி கொண்டு போயிடும், எல்லாம் தள்ளி கொண்டு போறான். 10 முறை இப்படி செய்யறான். ஆனா யாக்கோவுக்கு எல்லாம் கிடைச்சிட்டே இருக்கு. எப்படி சாத்தியம்னா நைட்டு சொப்பனத்துல இருந்து சொல்லிடுவாரு, நீ ஒண்ணு பண்ணு, அவன் எங்க ஒளிச்சு வச்சிருக்கிறான் அதை சொல்லல. யாக்கோவே, நீ இந்த மரத்தை வெட்டி இந்த கிளைய வெட்டி அந்த ஆடுகள் தண்ணி குடிக்க வரும்போது அதுல போடு, அது சேரும். இது பார்க்க அற்பமா இருக்கும், ஆனா இது ஏன் ஆலோசனை, நீ செய். அதை குட்டி போடும்போது புள்ளியோடு. ஆமே, யாக்கோ சார் இதோட 10 முறை என்ன ஏமாத்தினா. அதுல ஒரு வேர்டு இருக்கும் பாருங்க, ஆதியாகமம் 31:7, உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினார், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டு போய் ஒவ்வொன்றா செய்யறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில ஆமென் எப்படி நடக்கணும் நடக்கக்கூடாதுங்கிற ஆலோசனை மட்டும் கிடையாது. ஆமென். அப்போஸ்தலர் 22:10, வெளிப்படுத்தல் 22:9 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு அவர் பேசுவார். எப்படி நடக்கணும் எப்படி நடக்கக்கூடாது மட்டும் இல்ல, என்ன செய்யணும், இது என் வாழ்க்கையில வேணும் அப்படின்னு விரும்புறவங்க கை தூக்க சொன்னா எல்லாரும் தூக்கும். இருந்தாலும் கை தூக்கி ஹல்லேலூயா சொல்லுவாங்க. வேணும் ஆண்டவரே. அதான் ஃபாதர் பாடிப்பாங்க, எங்கு செல்ல வேண்டும் வழி நடத்தும். ஒரு விஷயம், இப்படி கைகளை உயர்த்தி என்ன ஃபுல்லா உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க அப்பா, என்ன ஃபுல்லா உங்க கண்ட்ரோல்ல. ஒரு ஆமேன் சத்தமா சொல்லுவோம். இது 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 நல்ல ஜெபம் பண்ணணுங்க. நம்முடைய ஒவ்வொரு அவயவத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து தொடும் என் கண்களை தொட்டுருங்கப்பா. உம்மை நான் இயேசுவே உம்மையே நான் காண வேண்டும், தொடும் என் காது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுல ஒண்ணு இது அப்படியே ஒவ்வொரு அவயவம் ரோமர் 6 இருக்கு. உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்க, சரண்டர் பண்ண. அப்படி பண்ற இடத்துல ஆண்டவருடைய ஆலோசனை. அதனாலதான் தாவீது சொல்றார், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை. ஒரு குறிப்பிட்ட காரியத்துல உங்களுக்கு எந்த ஆலோசனையும் கிடைக்கல அப்படின்னா அந்த குறிப்பிட்ட காரியத்துல நம்முடைய அர்ப்பணிப்பு எங்கேயோ குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஆமே, நான் இப்ப என்ன சொன்னேன், ஒரு குறிப்பிட்ட காரியத்துல எனக்கு எந்த ஆலோசனையும் கிடைக்கல அப்படின்னா அந்த காரியத்துல எனக்கு ஏதோ ஒரு விஷயத்துல அர்ப்பணிப்பை சரி பண்ணுங்கள், ஆலோசனை தெளிவாகும். எனக்கு இந்த விஷயத்துல என்ன ஒரு ஆலோசனையும் கிடைக்க மாட்டேங்குது, அர்ப்பணிப்பை கரெக்ட் பண்ணும். ஆண்டவர் கடந்த நாளிலே தெளிவா இடைப்பட்ட காரியம், உன் அர்ப்பணிப்பை ஒரு விசை கூட சரி செய்து பார். பாஸ்போர்ட் எல்லாம் சரி பண்றோம்ல, எக்ஸ்பைரி டேட் முடிகிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே போறோம்ல. எல்லாத்தையும் பார்க்க. இன்சூரன்ஸ் முடிகிறதுக்கு முன்னாடினா அதே நம்பர் கொடுத்து எடுத்துடலாம். முடிஞ்சு 1 வாரம் கழிச்சுன்னா திருப்பி வண்டியெல்லாம் போட்டோ எடுத்து அனுப்பணும். எதுக்கு ரிஸ்க் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ செய்யறோம்ல. எல்லாத்தையுமே தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறது. ஒரு விசை கூட நான் பாவியா என்னை தள்ளாதீர் தயவால். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவர்கள் கேட்கிறாங்க, நாங்க எங்க ஆயத்தமாக்க கொஞ்சம் சித்தமா இருக்கிறீர் அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் அவர்களுக்கான ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீங்க இப்படி போங்க. இப்படி போகும்போது ஒரு மனுஷன் குடத்துல தண்ணி எடுத்துட்டு போறது, இது ஒரு அடையாளம். குடத்துல தண்ணி எங்க இருக்கு, கம்பளம் முதலானவைகள் விரிக்கப்பட்ட விஸ்தாரமான மேல் வீட்டறை எங்க இருக்கு. எதுக்கு இதை சொல்றேன்னு தெரியுமா? அடையாளம் என்பது ரொம்ப சின்னதா தான் இருக்கும்.
இன்னைக்கு உள்ள வார்த்தை இப்படி ஒரு லைன்ல சொல்றேன், அடையாளத்தை அற்பமா பார்க்காதீங்க. உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிறது கையளவு மேகதான், ஆனா நீங்க கேட்டது பெருமழை நிறைச்சல் கேட்கும் பாருங்க. சில நேரத்துல கார்ல போயிட்டு இருக்கும் போது பின்னாடி இந்த லாரி ஹார்ன் அடிச்சது மாதிரி சவுண்டு கேட்கும். அவன் பயமா இருக்கும், ஐயோ லாரி பின்னாடி இருக்குன்னு பார்த்தா ஒரு ஆட்டோ போகும். அதுல என்ன ஹார்ன் வச்சிருப்பாங்க தெரியுமா? அதே மாதிரி எப்படி ஏசப்பா மனுஷனா. சிலர்லாம் அப்படிதான், சின்ன வண்டி வச்சுட்டு பெரிய ஹார்னை மாட்டி, அதே மாதிரி தான் சில நேரத்தில் இருக்கும். இவர் சொல்றாரு, யாரு நம்ம ஆளு, யாரு ஏன் நம்ம ஆளு சொன்னேன்னா எலியா நம்மை போல, அவ்வளவுதான். அவர் சொல்றாரு பெருமழையின் இரைச்சல் கேக்குது, குனிஞ்சு நிமிந்து எப்பா 7 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் முடிச்சு ஏதாவது தெரியுதா? ஒரு கையளவு. ஆண்டவரே நான் கேட்டது உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன். நான் இப்ப பார்க்கிறது ஒரு வால். ஆமென். ஆண்டவரே சில பாத்துறீங்களா, அப்படி ஒரு 20-22 வயசுல எல்லாம் பொண்ணு பார்க்க தொடங்கிட்டாங்கன்னா, அது உனக்கு என்ன மாதிரி பொண்ணு ஒண்ணு பாஸ்டர், எனக்கு கிளி மூக்குள்ள, எனக்கு அப்படி வேணும். அப்படி 25 வயசு ஆகும்போது பாஸ்டர் அட்லீஸ்ட் ஒரு மூக்குள்ளதா. அது அடுத்து 30 வயசு தாண்டி உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணே போதும் பாஸ்டர். எப்படி இருந்தா என்ன, மூக்கு இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன. ஸ்டார்டிங்ல அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல அப்படி இழுத்து பெருசா இப்படிதான் நமக்கு வார்த்தை கேட்கும் போது எப்படி இருக்கும் தெரியுமா? கம்பளம் விரிக்கப்பட்ட விஸ்தாரமான மேல் வீட்டறை. அப்படி போகும்போது குடத்துல தண்ணி தூக்கிட்டு, அம்மா ஆண்டவரே என்ன ஆண்டவரே இந்த குடத்தை தூக்க முடியலையே. சரி, அடையாளம் இப்படித்தான் இருக்கும். அடையாளம் இதற்கு கர்த்தர் காண்பிக்கிறார். இந்த 3 வார்த்தையை குயிக்கா சொல்றேன். 1, நம்ம நம்புறதுக்கு. 2, நம் காரியத்தை உறுதிப்படுத்துறதுக்கு. 3வது, சீக்கிரம் நடக்கும் என்பதை அறியறதற்கு. 3 வார்த்தையை சொல்லுங்க. நம்புறதுக்கு, காரியத்தை நம்புறதுக்கு. யாத்திராகமம் 4:5 நம்புறதுக்கு, நம்புவதற்கு. வீட்டுல போய் எடுத்து வாசித்துக்கோங்க. ஆமென். மார்க்கு 16:20 உறுதிப்படுத்துவதற்கு. அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே ஒரு வசனத்தை என்ன பண்ணாரோ உறுதிப்படுத்தினார். 3, நிறைவேறும் நாட்கள் சமீபம் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு. எரேமியா 1:11 பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமா நிறைவேற்றுவேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதே நேரத்தில் நமக்கு காண்பிக்கப்பட்ட அடையாளங்கள் ரொம்ப சின்னதா இருக்கும். இந்த 3ஐயும் நம்ம ஒருத்தங்க வாழ்க்கையில பார்க்கலாம். இப்ப நான் அதை டச் பண்ணேன்னா ரொம்ப இழுத்துறோம். கிதியோன் வாழ்க்கையில முதல்ல கிதியோன் கேட்பார், ஆண்டவரே இது 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 நீங்க தான் என்கிட்ட பேசுங்க, நம்புறத நான் எப்படி ஆண்டவர் அறிய? அதுக்கு ஒரு அடையாளம் சொல்லிட்டு ஒரு அடையாளம் கேட்கிறான். அடுத்த அடையாளம், ஆண்டவர் நான் ரட்சிக்கணும்னா ஆண்டவர் என்ன வச்சுதான் இதை நீங்க செய்யறீங்க அப்படிங்கிறத நான் அறியணும். அதுக்கு ஒரு அடையாளம் ஆண்டவரே. அந்த அடையாளம், ஆண்டவரே நான் இந்த தோலை போடுறேன், பனி எல்லாம் இதுல விழணும், வெளியெல்லாம் பனி விழக்கூடாது. இப்படி ஒரு அடையாளத்தை கேட்கிறார். ஆண்டவர் அதை காண்பிக்கிறார். 3வது அடையாளம் கர்த்தரே காண்பிக்கிறார். ஏன்னா இவன் இன்னும் பயந்து இருக்கிறான், நடுங்கி இருக்கிறான். கிதியோனே, என்னைக்கும் இல்லை இந்த இரவு உனக்கு டவுட்டா இருக்கா, நீ போய் பாளையத்துல காதை கொடுத்து கேளு, என்ன சொல்றாங்க கேளு. அது உனக்கு ஒரு அடையாளம். வேற ஒருத்தனுக்கு சொப்பனத்தை கொடுத்து அவன் எழும்பி சொல்றான், கிதியோன் டீம் வந்துட்டு அவ்வளவுதான். உடனே அவன் சொல்றான், எல்லாரும் எழும்புங்க, இப்ப சொல்லுங்க கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம். எஸ், என கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, அர்ப்பணிக்கிறவனுக்கு ஆலோசனை விளக்கும். ஆலோசனைப்படி நடக்கிறவனுக்கு அடையாளத்தினாலே அது உறுதிப்படுத்தப்படும். நீங்க ஒரு காரியத்தை நோக்கி டிராவல் பண்றீங்க, காத்திருக்கிறீங்க, உங்களுக்கு சயின்ஸ் அடையாளங்கள் காண்பிக்கப்படுதுன்னா ஆயத்த மனிதனை பார்க்க ரெடி ஆயிக்கோங்க. சொல்லப்பட்டபடி நடக்கிறவனுக்கு சொல்லப்பட்டபடி காண்பிக்கப்படும். சத்தமா ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆலோசனையே வெளிப்படல ஆண்டவரே, ஆலோசனையே வெளிப்படல ஆண்டவரே அப்படி சொல்லும்போது அர்ப்பணிப்புல தடை இருக்கு, என் அர்ப்பணிப்புல பிரச்சனை இருக்கு. நீ வலது புறம் இடது புறம் சாயும் போதே சத்தம் கேட்குமா? இந்த அனுபவத்தில் ஒருத்தங்க வந்துட்டாங்கன்னா, ஆண்டவரே இந்த மாறா என் குடும்பமே மாறாவில் இருக்கு, மதுரமான எல்லாரும் பார்ப்பாங்க ஆண்டவரே, ஆனா மதுரமாக்குற
இடத்துல மோசே நீதானே இருக்கிற மோசே. ஒரு மோசைக்கு தெரிஞ்சா போதுங்க, ஒரு கூட்டமே அதை டேஸ்ட் பண்ணுங்க. ஒரு மோசே போதுங்க, ஒரு கூட்டமே டேஸ்ட் பண்ணுங்க. ஒரு மோசைக்கு வழி திறக்க தெரிஞ்சா தெரியுங்க, ஒரு கூட்டமே டிராவல் பண்ணுங்க. அந்த இடத்துல தான் அந்த ஒரு அர்ப்பணிப்பு, இந்த நீங்க ஒருத்தங்க அர்ப்பணித்து பாருங்க. ஆமா, உங்களுக்கு அந்த வழியை தெரியப்படுத்துவார். மோசே இதை பண்ணு, நீங்க அதை பண்ணுங்க, உங்க ஹோல் ஃபேமிலி களி கூறும். எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு பாக்கியம். ஒரு முழுமையான அர்ப்பணிப்போடு தேவ சமூகத்துல. ஹல்லேலூயா. என் ஆத்மாவும் சரீர். முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு, எழும்பி நிற்க முடிஞ்சவங்க எழும்பி நின்று. சொந்தம் மீனே. ஒரு 5 நிமிஷம் என்னில் இயேசு. வயசானவங்க உட்காந்துக்கோங்க, உங்களுக்கு எப்படி வசதியோ. ஆமே. என் ஆத்மாவும் என் ஆண்டவர்க்கு சொந்தம். இனி வாழ்வது என்னில் இயேசு. விரும்புறவங்க கைகளை உயர்த்தி இயேசு தேவா. இயேசு தேவா. ஆமென். ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும் என் இதயம். ஆமென். ஒரு விசை உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சு, எனக்கு எல்லா பகுதியிலும் உங்களுடைய ஆலோசனை விளங்கணும். நானா ஆண்டவரே, எனது துர் ஆலோசனை என்னை சுத்திரக்கூடாதுப்பா. உங்களுடைய ஆலோசனை விளங்க வெளிப்பட தடையா இருக்கிற பகுதியில நான் ஒரு விசை கூட என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு விசை கூட ஒரு ஆமென், ஒரு விசை கூட அர்ப்பணிக்கிறேன். ஒரு விசை கூட உங்க ஒரு அர்ப்பணிப்பு உங்க குடும்பத்தின் கசப்பு மாறும். கொஞ்சம் ஒரு மோசையால அப்படியே ஒரு டோர் ஓபன் ஆகுதுங்க. ஒரு மோசையால கசப்பெல்லாம் மாறுது. கர்த்தர் மோசைக்கு தமது வழியை தெரிவிக்கும் போது அவருடைய ஜனம் அந்த கிரியை பார்க்குது. உங்க அர்ப்பணிப்புனால உங்களை சார்ந்தவங்க அவருடைய கிரியை பார்க்க போறாங்க. இஸ்ரவேல் ஜனங்க அற்புதத்தை பார்த்தாங்க. அர்ப்பணிக்கிறவன் தான் அக்கினியை பார்ப்பான். ஹல்லேலூயா. நீ அக்கினி நின்று உன்னை எடுத்ததும், உபத்திரவத்தின் கொகையில உன்னை தெரிந்தெடுத்ததும், உன் குடும்ப அற்புதத்தை பார்க்க. இன்னைக்கு மெடிடேஷன்ல கர்த்தர் அதுதானே சொன்னா, உன்னை உடைச்சதே உன் கூட இருக்கிறவங்க அற்புதத்தை காண. அர்ப்பணிக்கிறவங்க ஒரு விஷயம் கூட இயேசு தேவா, இயேசு தேவா. ஆமென். ஜீசஸ் ராலமகரே. ஹல்லேலூயா. என் இதயம் glory ஏற்றுக்கொள்ளும். ஆமென். சுயம் என்னில் சாம்பலாய் மாற glory ஜெயம் பெற்று
மாமிசம் சாக தேவாருள் செய்யுமே. சுயமெனில் சுயமெனில் சுத்தாவியே ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்யும் கல்வாரியே. ஆமென். ஆமென். க்ளோரி கழுவும் திருரத்தாலே க்ளோரி அலமா சேகர வடரல. ஆமென். நல்ல கரங்களை தட்டி கத்தனமோடு பேசி இடைப்பட்ட தயவுக்காக தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஆமென். ஆமென். ஹalleluya. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்க கிருபை மிகவும் பெரியது. உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்து நல்ல சாட்சிகளை கேட்க பண்ணினீர். விசேஷமா எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. நீர் சொல்லப்பட்டபடி பயணிக்கிறவனுக்கு சொல்லப்பட்டபடியே காண்பிக்கப்படும். எங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு உண்டாகட்டும். ஆலோசனை எல்லா பகுதியிலும் விளங்கணும். நீர் அதை அடையாளத்தினாலே உறுதிப்படுத்தி எங்கள் கண்களுக்கு காண்பிக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த இடத்துல இந்த அர்ப்பணிக்கிற விஷயத்துல எங்கள்கிட்ட தடை இருக்குதோ அந்த இடத்துல உங்க தொடுதலும் உங்க கரமும் வெளிப்படுவதாக தாழ்த்துகிறோம். ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும், ஆசீர்வதியும். தேவ சமாதானம் கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. அப்பா, மோசையை கொண்டு அந்த மாறாவை மதுரமாக்குனது போல, சமுத்திரத்தை பிளந்தது போல, இன்னைக்கு உண்மையாய் அர்ப்பணித்த ஒவ்வொருவரை கொண்டு கர்த்தர் ஏதோ சிலவற்றை செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா மகிமை கனம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.